பா, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல? ஆமாப்பா. சொத்து வரி கட்டினியா? இல்லைப்பா, ஏன்? வேலையாக இருந்தேன்ப்பா, மறந்துட்டேன். பரவாயில்ல விடு. நம்ம புறம்போக்கு இடத்துல நெல் காய வைக்கிறேன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? ஆமாப்பா, உங்ககிட்ட கூட காமிச்சேன். நீங்கள் கூட பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. ஆமாம்ல, நான் தான் சொன்னேன்ல. ஏப்பா, இந்த ஊரில் பெரம்போக்கு நிலத்தை யாருமே பயன்படுத்தலையா? சிவசாமி மட்டும்தான் பயன்படுத்தினானா? வேற ஒன்றும் இல்லை. பகையை தீர்த்துக்கிறான், பழியை தீர்த்துக்கிறான், அவ்வளோதான். அந்த வளவன் பையன் எனக்கு எதிராக நின்று ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறான். விட்டுருவானா? பெரியவனே, அவன் நம்ம மில்லுக்கு ஆரம்பிச்சு விலை கேட்டான்டா. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு. ஏன் மில்லையே விலை பேசுற அளவுக்கு பெரிய ஆளாடியானா? இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்காக சீல் வைப்பானா? நான் வீட்டில் வச்சிருக்க லோட்ட அளவுக்கு போருமாற அவன் சொத்து என்கிட்டே வாலாட்டி பார்க்குறான்ல. பார்த்துக்கிறேன்டா, வரட்டும். அண்ணா, என்னண்ணா நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மினிஸ்டருக்கா ஃபோன் பண்ணுவீங்க? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன உங்ககிட்ட சொல்றது? பாரு என்ன நடந்திருக்குன்னு பாரு. ஏன் மில்லுக்கே சீல் வச்சுட்டு போயிருக்கான். உங்க மினிஸ்டர் உட்காந்து தூங்கிட்டு இருக்கானா? மொத்த ஓட்டையும் வாங்கி கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சது நானு. அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. உங்களுக்கு இப்ப என்ன? மில்ல திறக்கணும், அவ்வளவுதானே? அது ஏன் பொறுப்பு. அது இப்பயே திறக்கணும். இப்ப இந்த நிமிஷமா திறக்கணும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. ஹலோ, நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். ஏங்க, யாரு கேட்டுங்க சிவசாமி ஐயா மில்லுக்கு சீல் வச்சீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப வந்து தருங்க. ஏங்க, மினிஸ்டர் சொல்லிட்டாருங்க, மில்ல திறக்க முடியுமா முடியாதா? இப்பவே திறக்கணும். ஓகே அண்ணா, பிடிஓ கிட்ட பேசிட்டேன். சாவி ஊராட்சி ஆபீஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்பவே ஆளமிச்சு எடுத்துட்டு வந்து திறக்க சொல்றேன். யாரோ வந்து திறக்கூடாது. ஊராட்சி மன்ற தலைவன் அவனே வந்து திறக்கணும்.